அன்புள்ள மாணவர்களுக்கு வணக்கம். மேல்நிலை முதலாம் ஆண்டு பயிலும் உங்களுடன் ஒரு இனிய வணக்கத்தை கூறிக்கொண்டு அடுத்த அறிமுக வகுப்பில் நான் உங்களை சந்திப்பதில் மிகவும் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த கல்வியாண்டு மிகவும் சிறப்புடையதாகவும் ஒரு நல்முறையில் விளங்குவதாகவும் அமைய வேண்டும் என்று இறைவனையும் நம் முன்னோர்களையும் வேண்டி நம் வகுப்பில் செல்லலாம். இந்த வகுப்புல நம்ம என்ன பார்க்க வரோம் அப்படின்னு சொன்னோம்னா, புணர்ச்சி அப்படின்னா நிலைமொழியும் வருமொழியும் ஒன்றாக இணைவது, சேர்வது, கூடுவது, புணர்ச்சி எனப்படும். சரிங்களா? என்ன பார்க்க போறோம்? புணர்ச்சி. இலக்கணத்தை 5 வகையா பிரிப்பாங்க. எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பிலக்கணம், அணி இலக்கணம். இதுல இந்த 4ஆம் வகை இலக்கணத்துல இந்த புணர்ச்சி அப்படின்றது வரும். என்னதுங்க? புணர்ச்சி. நிலைமொழியோட ஈற்றெழுத்தும் வருமொழியோட முதல் எழுத்தும் ஒன்றாக இணைவது. சொன்னது மாதிரி இணைவது, சேர்வது, கூடுவது, வேற என்ன சொல்லலாம், சேர்வது, கூடுவது, அந்த மாதிரி பல சொற்கள் இருக்கு. சரியா? அது ஒரே பொருள் பல சொற்கள். சரிங்களா? இந்த மாதிரி இருக்கிறது தான் இந்த புணர்ச்சி அர்த்தம். இந்த புணர்ச்சி நிலைமொழி எது, வருமொழி எது அப்படின்னு பார்க்கும் பொழுது, நிலைமொழி மலை கூட்டல் அரசன். இது நிலைமொழி. முதல்ல இருக்குல்ல நிலையான மொழி, நிலைமொழி. அரசன் இருக்குல்ல, இந்த அரசன் வந்து வருமொழி. வருமொழி அப்படி சொல்லலாம். சில பேர் வருமொழி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நிலைமொழியோட ஈற்றெழுத்தும் வருமொழியோட முதல் எழுத்தும். இந்த நிலைமொழியோட ஈற்றெழுத்து லை எப்படி பிடிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இல் கூட்டல் ஐ அப்படின்னு பிடிப்போம். இந்த ஆ இது வருமொழியோட முதல் எழுத்து ஆ. சரியா? இப்போ இங்கேயும் உயிரெழுத்து இருக்கு, இங்கேயும் உயிரெழுத்து இருக்கு. இந்த 2 உயிரெழுத்துக்கள் ஒன்றாக இணைவது சிரமம். வேதியியல் முறைப்படி அது இது விளைபொருள், அதாவது வினைபடு பொருள், இது விளைபொருள் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டுத்தையும் உடன்படுத்த ஒரு வினையூக்கி பயன்படுத்துவாங்க இல்லையா? வினையூக்கின்னு சொல்லுவாங்க. அந்த வினையூக்கி தான் இங்க நம்ம உடன்படுமை அப்படின்னு சொல்றோம். உடன்படுமைன்னா உடன்படுத்தும். இந்த உயிரெழுத்தையும் இந்த உயிரெழுத்தையும் உடன்படுத்தும் மெய் இருப்பாங்க. உடன்படுத்தல ஒன்றாக இணைக்கிறது. சரிங்களா? இப்ப அப்பாவும் அம்மாவை சண்டை போட்டு இருந்தா நாம அவங்க 2 பேரையும் சமாதானப்படுத்துறோம் இல்லைங்களா? நாம தான் உடன்படுத்துமை. சரிங்களா? அப்பாவுக்கும் அம்மாக்கும். சரி, உடன்படுத்துமை. அந்த உடன்படுமை எதுன்னா உடன்படும் மெய், உடன்படுத்தும் மெய் அப்படின்னு சொன்னா எகரம், அதுக்கும் அபாகரம். அப்ப இங்க யார் வருவாங்க அப்படின்னா எகர உடன்படுமை வரும். எகர உடன்படுமை, எகரம் யா, எகர உடன்படுமை வரும். அப்ப மலை கூட்டல் அரசன், மலை அரசன் அப்படின்னு வருவாங்க. மலை யா ர ச இ, எகர உடன்படுமையோடு சேர்ந்துரும். அப்ப நிலைமொழியோட ஈற்றெழுத்தும் வருமொழியோட முதல் எழுத்தும் ஒன்றாக இணைவது, சேர்வது, கூடுவது, புணர்வது. சரிங்களா? இது எல்லாமே ஒண்ணுதான், புணர்ச்சி எனப்படும். இந்த புணர்ச்சியை எத்தனை வகையா பிரிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 வகை. ஒன்று இயல்பு புணர்ச்சி, இன்னொன்று விகார புணர்ச்சி. ஒன்று இயல்பு புணர்ச்சி. சரிங்களா? இது புரியுதுங்களா? நிலைமொழி வருமொழி. இப்போ முதல்ல வர்றது நிலைமொழி, அது பின் தொடர்ந்து வர்றது மறுமொழி. இப்ப புணர்ச்சி எத்தனை வகையா பிரிக்கிறோம்? 2 வகையா பிரிக்கிறோம். ஒண்ணு இயல்பு புணர்ச்சி, இன்னொன்னு விகார புணர்ச்சி. அது என்னன்னு அது பார்க்கலாம். அதெல்லாம் புணர்ச்சி எத்தனை வகையா பிரிக்கலாம்னு சொன்ன 2 வகை. ஒன்று இயல்பு புணர்ச்சி, இன்னொன்று விகார புணர்ச்சி. இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சி. நிலைமொழியும் வருமொழியும் ஒன்றாக இணையும் பொழுது, சேரும் பொழுது, கூடும் பொழுது, புணரும் பொழுது எந்தவித மாற்றமும் இல்லை எனில் இயல்பா இருக்குங்க. நிலைமொழியும் வருமொழியும் ஒன்னா சேரும் போது எந்த மாற்றமும் கிடையாது. இயல்பா சேருது, இயல்பாக இணையுது, இயல்பாக கூடுது அப்படின்னா அதுக்கு பேரு இயல்பு புணர்ச்சி. எடுத்துக்காட்டு, வாழை குட்டல் மரம், வாழை மரம்.
வாழை கூட்டல் மரம் என்ன வரும்? வாழை மரம். வாழை மரம் அப்படின்னு வரும். வாழை மரம். அப்போ நிலைமொழியும் வறுமொழியும் ஒன்னா சேரும்போது எந்த மாற்றமும் ஏற்படல, இயல்பா இருக்கு. சரிங்களா? எதுவுமே மாற்றம் வரல, இயல்பா இருக்கு. நிலைமொழியோட ஏற்றெழுத்து அப்படியே இருக்கு, வறுமொழியோட முதல் எழுத்து ஒண்ணு அப்படியே இருக்கு, நிலைமொழி அப்படியே வந்திருக்கு, வறுமொழியும் அப்படியே வந்திருக்கு. இந்த மாதிரி நிலைமொழியும் வறுமொழியும் ஒன்றாக இணையும் பொழுது எந்த மாற்றமும் எதுவுமே நடக்கல, அப்படி இயல்பா இருக்கு. இயல்பாக ஒன்றாக சேர்ந்து விடுகிறது, கூடி விடுகிறது, இணைகிறது, புணர்கிறது அப்படின்னு சொன்னோம்னா அது இயல்பு புணர்ச்சி என்று பெயர். இயல்பு புணர்ச்சி அப்படின்றது. இயல்பு புணர்ச்சி. சரிங்களா? இயல்பு புணர்ச்சி புரியுதுங்களா? வேற ஏதாவது இன்னொரு எடுத்துக்காட்டு பார்க்கலாம். இயல்பு வேற என்ன எடுத்துக்காட்டு சொல்லலாம்? வாழை குட்டல் மரம், வாழை மரம் போட்டோம். பனை குட்டல் மரம், பனை மரம் அப்படிதான். பனை குட்டல் மரம், பனை மரம். பனை மரம். சரியா? பனை குட்டல் மரம், பனை மரம். சரிங்களா? இதான் இயல்பு புணர்ச்சிக்கு எடுத்துக்காட்டு. சரி, அடுத்து யார் பார்க்கிறோம்? விகார புணர்ச்சி. இந்த விகார புணர்ச்சிய 3 வகையா பிரிக்கலாம். இது புணர்ச்சின்னு பார்த்தா அது 2 வகையா பிரிக்கலாம். ஒன்று இயல்பு புணர்ச்சி, இன்னொன்று விகார புணர்ச்சி. இந்த விகார புணர்ச்சியை மட்டும் எத்தனை வகையா பிரிக்கலாம்? 3 வகையா பிரிக்கலாம். பாருங்க என்னென்ன வகைன்னு. விகாரம். விகாரத்தில் நம்பர் 1 முதலிடம். இப்ப விகார புணர்ச்சினா என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும். வழக்கம் போல நிறைமொழியும் வறுமொழியும் ஒன்றாக இணையும் பொழுது, சேரும் பொழுது ஏதாவது மாற்றம் ஏற்பட்டால் அது விகார புணர்ச்சி. மாற்றம் இருந்ததுன்னா விகாரம், இல்லை என்றால் இயல்பு. மாற்றம் இருந்தது என்றால் விகாரம், இல்லை என்றால் இயல்பு புணர்ச்சி. சரிங்களா? நிலைமொழியும் வறுமொழியும் இணையும் பொழுது ஏதேனும் மாற்றம் ஏற்படின் அது விகார புணர்ச்சி எனப்படும். இந்த விகார புணர்ச்சி 3 வகைப்படும். எத்தனை வகை? 3 வகை. நம்பர் 1 தோன்றல். இரண்டாவது திரிதல். மூன்றாவது கெடுதல். தோன்றல், திரிதல், கெடுதல். விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படும்? அவை 2 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. அப்ப என்ன பண்ணணும்னா விகார புணர்ச்சி நிலைமொழியும் வறுமொழியும் ஒன்றாக இணையும் போது ஏதேனும் மாற்றம் ஏற்படி அது விகார புணர்ச்சி எனப்படும். அதனுடைய வகைகள் பார்க்கும்போது தோன்றல் 1, திரிதல் 2, கெடுதல் 3 அப்படின்னு சொல்லலாம். இப்ப ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு எடுத்துக்காட்டுகள் நம்ம பார்க்கலாம். ஒவ்வொன்றுக்கும் ஒரு எடுத்துக்காட்டு நம்ம பார்க்கலாம். தோன்றல் நம்பர் 1ல தோன்றல் பார்க்கலாம். தோன்றல் தமிழ் கூட்டல் பண்பு, தமிழ் பண்பு. வாழை குட்டல் பழம், வாழைப்பழம். தமிழ் குட்டல் பண்பு. இஸ் ஈக்வல் டு தமிழ் பண்பு. தா மே இழ் இப்பு பண்பு. பாருங்க, நிலைமொழியும் வறுமொழியும் ஒன்றாக இணையும் பொழுது இணைஞ்சிச்சு. அப்போ ஒரு புதிய எழுத்து ஒண்ணு தோன்றி இருக்கு. எனவே இது தோன்றல். நிலைமொழியும் வறுமொழியும் ஒன்றாக இணையும் பொழுது ஒரு புதிய எழுத்து உருவாகி உள்ளது. சரியா? இந்த புதிய எழுத்து உருவாகி இருக்குல்ல, இதைத்தான் நம்ம தோன்றல் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? அந்த தோன்றல் விகாரம். தமிழ் குட்டல் பண்பு, தமிழ் பண்பு. வாழை குட்டல் பழம், வாழைப்பழம். சரிங்களா? கல்வி குட்டல் சோலை, கல்வி சோலை. கல்வி குட்டல் சாலை, கல்வி சாலை. கல்லூரி குட்டல் சாலை, கல்லூரி சாலை. கல்லூரி குட்டல் சாலை, கல்லூரி சாலை அப்படின்னு சொல்லிக்கலாம். கல்லூரி குட்டல் சாலை, கல்லூரி சாலை. கல்லூரி சாலை. இச்சி சாலை, கல்லூரி சாலை. பல்கலை கூட்டல் கழகம். அடுத்து நீங்க இன்னும் 2 வருஷத்துல யூனிவர்சிட்டியில போய் ஜாயின் பண்றது வாய்ப்பு இருக்கும். 2 வருஷத்துல
அப்படி ஜாயின் பண்ணீங்கன்னா அது கல்லூரி கூட்டல் சாலை கல்லூரி சாலை வருது இல்லையா, பல்கலை கூட்டல் கழகம் பல்கலைக்கழகம். இது விகார புணர்ச்சியில தோன்றல் விகாரம். சரிங்களா, விகார புணர்ச்சியில தோன்றல் விகாரம். நிலைமொழியும் வறுமொழியும் இணையும் பொழுது ஏதேனும் மாற்றம் ஏற்படி அது விகார புணர்ச்சி எனப்படும். இந்த விகார புணர்ச்சியில முதல் இடத்துல வந்து ஆனா தோன்றலாம். நிலைமொழி வறுமொழியும் இணையும் பொழுது ஏதேனும் ஒரு எழுத்து இடையில உருவானால் அதற்கு தோன்றல் விகாரம் என்று பெயர். சரிங்களா, கல்லூரி கூட்டல் சாலை கல்லூரி சாலை, பல்கலை கூட்டல் கழகம் பல்கலைக்கழகம். சரிங்களா, புரியுதுங்களா? அடுத்து தோன்றலுக்கு அடுத்து யாரை பார்க்கிறோம்? திரிதல் பார்க்கிறோம். திரிதல் ஒண்ணு இன்னொன்னு மாறுறதுதான் திரிதல். தோன்றலுக்கு அடுத்து யாரை பார்க்கிறோம்? திரிதல். தன் நிலையிலிருந்து மாறுபடுவது திரிதல். தன் நிலையிலிருந்து மாறுபடுவது திரிதல். திரிதல் தன் நிலையிலிருந்து மாறுபடுவது திரிதல் சொல்லிக்கிறாங்க. பாருங்க, கடல் குட்டல் பனை, கடல் குட்டல் கரை வச்சுக்கலாம். கடல் குட்டல் கரை என்னவா வரும்? கடற்கரை. கரை, கடற்கரை. அதாவது இங்க நிலைமொழியோட ஈற்றெழுத்து இல்லாது இருக்கிறது. இங்க இரு வந்து சேர்ந்திருக்கு. லகரம் ரகரமாக தெரிந்துள்ளது. லகரம் ரகரமாக தெரிந்துள்ளது. கடல் குட்டல் கரை கடற்கரை, கடல் குட்டல் கரை கடற்கரை அப்படின்னு பாருங்க. லகரம் ரகரமாக தெரிந்துள்ளது. சரிங்களா? சரிங்க, அடுத்து பாருங்க இன்னொன்னு. மக்கள் கூட்டல் பண்பு. மக்கள் கூட்டல் பண்பு என்ன வரும்? சொல்லுங்க, கரெக்ட் தான். மக்கட்பண்பு. பண்பு, மக்கட்பண்பு. இங்க இந்த லகரம் டகரமாக தெரிந்துள்ளது. லகரம் டகரமாக தெரிந்துள்ளது. சரிங்களா? கடல் கூட்டல் கரை கடற்கரை, மக்கள் கூட்டல் பண்பு மக்கட்பண்பு. சரிங்களா? வேற உங்களுக்கு தெரிஞ்ச எடுத்துக்காட்டு நான் சொல்லுங்க பாப்போம். மக்கள் கூட்டல் பண்பு மக்கள் பண்பு சொல்லலாம். கடல் கூட்டல் கரை கடற்கரை, கடல் கூட்டல் பனை கடற்பனை. சரிங்களா? இந்த மாதிரி சொல்லி நீ போகலாம். வேற என்ன இருக்கு? இந்த மாதிரி சொற்கள் அளவுக்கு அதிகமான சொற்கள் இந்த திரிதல் விகாரத்தில் இருக்கு. அதாவது நிலைமொழியும் ஒரு மொழி இணையும் பொழுது நிலைமொழியோட ஈற்று எழுத்து இன்னொரு எழுத்தாக மாறி விடுவது, தெரிந்து விடுகிறது. தன் நிலையிலிருந்து மாறுபடுவது. பால் தெரிந்து விட்டதுன்னு சொல்றேன் இல்லையா, தன் நிலையிலிருந்து மாறி விடுவது திரிதல். சரிங்களா? திரிதல். இது திரிதல் விகாரத்தோட எடுத்துக்காட்டுகள் சொல்லியிருக்கோம். அடுத்து மூன்றாம் இடத்துல என்ன பார்த்தோம் அப்படின்னா, என்ன பார்த்தோம்? கெடுதல். கெடுதல் அப்படின்னா கம்ப்ளீட்டா அழிஞ்சு போறது, முற்றிலுமாக மாறி விடுவது, அழிந்து விடுவது, கெட்டு போச்சுங்க அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் கெடுதல். விகார புணர்ச்சியில மூன்றாம் நிலை கெடுதல். கெடுதல் கெடுதல் விகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? கெடுதல்ல மரம் குட்டல் வேர் என்ன வரும் சொல்லுங்க பார்ப்போம். மரம் குட்டல் வேர், மரவேர், மர வேர். அதாவது நிலைமொழியோட ஈற்றெழுத்து இங்க வரும்பொழுது நிலைமொழி வறுமொழி சொல்றோம். இங்க அந்த விளைபொருள் வரும்போது இந்த நிலைமொழியோட ஈற்றெழுத்து முற்றிலுமாக அழிக்கப்பட்டுள்ளது, அழிந்திருக்கிறது. இந்த ஈற்றெழுத்து இங்க வரல. எனவே இது கெடுதல் விகாரம். நிலைமொழியோட ஈற்றெழுத்து முற்றிலுமாக அழிந்த நிலை என்ன வந்து கூறுகிறோம்? கெடுதல். மரம் குட்டல் வேர் மரவேர் அப்படின்னு சொல்லலாம். மரம் குட்டல் வேர் மரவேர் என்று கூறப்படுது. சரிங்களா? இப்ப இதுவரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா, புணர்ச்சி என்றால் என்னன்னு பார்த்தோம். புணர்ச்சினா நிலைமொழியின் ஈற்றெழுத்தும் வறுமொழியின் முதல் எழுத்தும் ஒன்றாக இணைவது, சேர்வது, புணர்வது, கூடுவது அனைத்தும் புணர்ச்சி எனப்படும். சரிங்களா? நிலைமொழியோட ஈற்றெழுத்தும் வறுமொழியோட முதல் எழுத்தும் ஒன்றாக இணைவது புணர்ச்சி எனப்படும். இந்த புணர்ச்சி இரண்டு வகைப்படும். ஒன்று இயல்பு புணர்ச்சி, இன்னொன்று விகார புணர்ச்சி. ஒன்று இயல்பு புணர்ச்சி, இன்னொன்று விகார புணர்ச்சி. இயல்பு புணர்ச்சினா நிலைமொழியும் வறுமொழியும் இணையும் பொழுது எந்த வித மாற்றமும் இல்லை எனில், எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னா அது இயல்பு புணர்ச்சி. சரிங்களா? வாழை கூட்டல் மரம் வாழை மரம். அதே நிலைமொழியும் வறுமொழியும் இணையும் பொழுது ஏதேனும் மாற்றம் ஏற்படின் அது விகார புணர்ச்சி எனப்படும். ஏதேனும் மாற்றம் ஏற்படின் அது விகார புணர்ச்சி எனப்படும். இந்த விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படும்னா 3 வகைப்படும். ஒன்று தோன்றல், இன்னொன்று திரிதல், மூன்றாம் இடத்துல கெடுதல். சரிங்களா? நிலைமொழியோட ஈற்றெழுத்தும் வறுமொழியோட முதல் எழுத்தும் சேரும்போது இணையும் பொழுது மாற்றம் ஏற்பட்டால் விகார புணர்ச்சி. அந்த விகார புணர்ச்சி 3 வகைப்படும். ஒன்று தோன்றல், 2 திரிதல், 3 கெடுதல். தோன்றல் அப்படின்னு சொல்லும் போது வாழை கூட்டல் பழம் வாழைப்பழம்,
திரின்னு சொல்லும் போது மக்கள் கூட்டல் பண்பு மக்கட்பண்பு, கெடுதல் சொல்லும் போது மரம் கூட்டல் வே மரவே. நன்றி. இந்த கிளாஸ் இந்த வகுப்பு இதோட முடிச்சுக்கலாம். மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அன்புள்ள மாணவர்களுக்கு வணக்கம். மேல்நிலை 1ஆம் ஆண்டு பயிலும் உங்களுடன் ஒரு இனிய வணக்கத்தை குறிக்கொண்டு அடுத்த அறிமுக வகுப்பில் நான் உங்களை சந்திப்பதில் மிகவும் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த கல்வியாண்டு மிகவும் சிறப்புடையதாகவும் ஒரு நல்முறையில் விளங்குவதாகவும் அமைய வேண்டும் என்று இறைவனையும் நம் முன்னோர்களையும் வேண்டி நம் வகுப்பில் செல்லலாம். இந்த வகுப்புல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, புணர்ச்சி அப்படின்னா நிலைமொழியும் வருமொழியும் ஒன்றாக இணைவது, சேர்வது, கூடுவது, புணர்ச்சி எனப்படும். சரிங்களா? என்ன பார்க்க போறோம்? புணர்ச்சி. இலக்கணத்தை 5 வகையா பிரிப்பாங்க. எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பிலக்கணம், அணி இலக்கணம். இதுல இந்த 4ஆம் வகை இலக்கணத்துல இந்த புணர்ச்சி அப்படின்றது வரும். என்னதுங்க? புணர்ச்சி. நிலைமொழியோட ஈற்றெழுத்தும் வருமொழியோட முதல் எழுத்தும் ஒன்றாக இணைவது. சொன்னது மாதிரி இணைவது, சேர்வது, கூடுவது, வேற என்ன சொல்லலாம், சேர்வது, கூடுவது, அந்த மாதிரி பல சொற்கள் இருக்கு. சரியா? அது ஒரே பொருள் பல சொற்கள். சரிங்களா? இந்த மாதிரி இருக்கிறதா இந்த புணர்ச்சி அர்த்தம். இந்த புணர்ச்சி நிலைமொழி எது, வருமொழி எது அப்படின்னு பார்க்கும் பொழுது, நிலைமொழி மலை கூட்டல் அரசன். இது நிலைமொழி. முதல்ல இருக்குல்ல நிலையான மொழி, நிலைமொழி. அரசன் இருக்குல்ல, இந்த அரசன் வந்து வருமொழி. அப்படி சொல்லலாம். சில பேர் வருமொழி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நிலைமொழியோட ஈற்றெழுத்தும் வருமொழியோட முதல் எழுத்தும். இந்த நிலைமொழியோட ஈற்றெழுத்து லை எப்படி பிடிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இல்லு கூட்டல் ஐ அப்படின்னு பிடிக்கும். இந்த ஆ இது வருமொழியோட முதல் எழுத்து ஆ. சரியா? இப்போ இங்கேயும் உயிரெழுத்து இருக்கு, இங்கேயும் உயிரெழுத்து இருக்கு. இந்த 2 உயிரெழுத்துக்கள் ஒன்றாக இணைவது சிரமம். வேதியியல் முறைப்படி அது இது விளைபொருள், அதாவது வினைபடு பொருள், இது விளைபொருள் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டுத்தையும் உடன்படுத்த ஒரு வினையூக்கி பயன்படுத்துவாங்க இல்லையா? வினையூக்கின்னு சொல்லுவாங்க. அந்த வினையூக்கி தான் இங்க நம்ம உடன்படுமை அப்படின்னு சொல்லுவாங்க. உடன்படுமைன்னா உடன்படுத்தும். இந்த உயிரெழுத்தையும் இந்த உயிரெழுத்தையும் உடன்படுத்தும் மெய் இருப்பாங்க. உடன்படுத்தல ஒன்றாக இணைக்கிறது. சரிங்களா? இப்ப அப்பாவும் அம்மாவை சண்டை போட்டு இருந்தா நாம அவங்க 2 பேரையும் சமாதானப்படுத்துறோம் இல்லைங்களா? நாம தான் உடன்படுமை. சரிங்களா? அப்பாவுக்கும் அம்மாக்கும். சரி, உடன்படுமை. அந்த உடன்படுமை எதுன்னா உடன்படும் மெய், உடன்படுத்தும் மெய் அப்படின்னு சொன்னா எகரம், அதுக்கும் அவாகரம். அப்ப இங்க யார் வருவாங்க அப்படின்னா எகர உடன்படுமை வரும். எகர உடன்படுமை, எகரம் யா, எகர உடன்படுமை வரும். அப்ப மலை கூட்டல் அரசன், மலை அரசன் அப்படின்னு வருவாங்க. மலை யா ர ச இ, எகர உடன்படுமையோடு சேர்ந்துடும். அப்ப நிலைமொழியோட ஈற்றெழுத்தும் வருமொழியோட முதல் எழுத்தும் ஒன்றாக இணைவது, சேர்வது, கூடுவது, புணர்வது. சரிங்களா? இது எல்லாமே ஒண்ணுதான், புணர்ச்சி எனப்படும். இந்த புணர்ச்சிய எத்தனை வகையா பிரிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 வகை. ஒன்று இயல்பு புணர்ச்சி, இன்னொன்று விகார புணர்ச்சி. ஒன்று இயல்பு புணர்ச்சி. சரிங்களா? இது புரியுதுங்களா? நிலைமொழி வருமொழி. இப்போ முதல்ல வர்றது நிலைமொழி, அதை பின் தொடர்ந்து வர்றது மறுமொழி. இப்ப புணர்ச்சி எத்தனை வகையா பிரிக்கிறோம்? 2 வகையா பிரிக்கிறோம். ஒண்ணு இயல்பு புணர்ச்சி, இன்னொன்னு விகார புணர்ச்சி. அது என்னன்னு அது பார்க்கலாம். அதான் புணர்ச்சி எத்தனை வகையா பிரிக்கலாம் சொன்ன? 2 வகை. ஒன்று இயல்பு புணர்ச்சி, இன்னொன்று விகார புணர்ச்சி. இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சி. நிலைமொழியும் வருமொழியும் ஒன்றாக இணையும் பொழுது, சேரும் பொழுது, கூடும் பொழுது, புணரும் பொழுது எந்தவித மாற்றமும் இல்லை எனில் இயல்பு.
இயல்பா இருக்குங்க. நிலைமொழியும் வறுமொழியும் ஒன்னா சேரும்போது எந்த மாற்றமும் கிடையாது. இயல்பா சேருது, இயல்பாக இணையுது, இயல்பாக கூடுது அப்படின்னா அதுக்கு பேரு இயல்பு புணர்ச்சி. எடுத்துக்காட்டு, வாழை கூட்டல் மரம், வாழை மரம், வாழை கூட்டல் மரம் என்ன வரும்? வாழை மரம், வாழை மரம் அப்படின்னு வரும். வாழை மரம். அப்போ நிலைமொழியும் வறுமொழியும் ஒன்னா சேரும்போது எந்த மாற்றமும் ஏற்படல, இயல்பா இருக்கு. சரிங்களா? எதுவுமே மாற்றம் வரல, இயல்பா இருக்கு. நிலைமொழியோட ஈற்றெழுத்து அப்படியே இருக்கு, வறுமொழியோட முதல் எழுத்து ஒண்ணு அப்படியே இருக்கு, நிலைமொழி அப்படியே வந்திருக்கு, வறுமொழியும் அப்படியே வந்திருக்கு. இந்த மாதிரி நிலைமொழியும் வறுமொழியும் ஒன்றாக இணையும் பொழுது எந்த மாற்றமும் எதுவுமே நடக்கல, அப்படி இயல்பா இருக்கு, இயல்பாக ஒன்றாக சேர்ந்து விடுகிறது, கூடி விடுகிறது, இணைகிறது, புணர்கிறது அப்படின்னு சொன்னோம்னா அது இயல்பு புணர்ச்சி என்று பெயர். இயல்பு புணர்ச்சி அப்படின்றது இயல்பு புணர்ச்சி. சரிங்களா? இயல்பு புணர்ச்சி புரியுதுங்களா? வேற ஏதாவது இன்னொரு எடுத்துக்காட்டு பார்க்கலாம். இயல்பு வேற என்ன எடுத்துக்காட்டு சொல்லலாம்? வாழை கூட்டல் மரம், வாழை மரம் போட்டோம். பனை கூட்டல் மரம், பனை மரம் அப்படிதான். பனை கூட்டல் மரம், பனை மரம். பனை மரம். சரியா? பனை கூட்டல் மரம், பனை மரம். சரிங்களா? இதான் இயல்பு புணர்ச்சிக்கு எடுத்துக்காட்டு. சரி, அடுத்து யார பாக்குறோம்? விகார புணர்ச்சி. இந்த விகார புணர்ச்சிய 3 வகையா பிரிக்கலாம். இது புணர்ச்சின்னு பார்த்தா அது 2 வகையா பிரிக்கலாம். ஒன்று இயல்பு புணர்ச்சி, இன்னொன்று விகார புணர்ச்சி. இந்த விகார புணர்ச்சியை மட்டும் எத்தனை வகையா பிரிக்கலாம்? 3 வகையா பிரிக்கலாம். பாருங்க என்னென்ன வகைன்னு. விகாரம். விகாரத்தில் நம்பர் 1 முதலிடம். இப்ப விகார புணர்ச்சினா என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும். போலன் போல நிறைமொழியும் வறுமொழியும் ஒன்றாக இணையும் பொழுது, சேரும் பொழுது ஏதாவது மாற்றம் ஏற்பட்டால் அது விகார புணர்ச்சி. மாற்றம் இருந்ததுன்னா விகாரம், இல்லை என்றால் இயல்பு. மாற்றம் இருந்தது என்றால் விகாரம், இல்லை என்றால் இயல்பு புணர்ச்சி. சரிங்களா? நிலைமொழியும் வறுமொழியும் இணையும் பொழுது ஏதேனும் மாற்றம் ஏற்படின் அது விகார புணர்ச்சி எனப்படும். இந்த விகார புணர்ச்சி 3 வகைப்படும். எத்தனை வகை? 3 வகை. நம்பர் 1 தோன்றல். இரண்டாவது திரிதல். மூன்றாவது கெடுதல். தோன்றல், திரிதல், கெடுதல். விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படும்? அவை 2 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. அப்ப என்ன பண்ணணும்னா, விகார புணர்ச்சி நிலைமொழியும் வறுமொழியும் ஒன்றாக இணையும் போது ஏதேனும் மாற்றம் ஏற்படின் அது விகார புணர்ச்சி எனப்படும். அதனுடைய வகைகளை பார்க்கும்போது தோன்றல் 1, திரிதல் 2, கெடுதல் 3 அப்படின்னு சொல்லலாம். இப்ப ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு எடுத்துக்காட்டையும் நம்ம பார்க்கலாம். ஒவ்வொன்றுக்கும் ஒரு எடுத்துக்காட்டு நம்ம பார்க்கலாம். தோன்றல் நம்பர் 1ல தோன்றல் பார்க்கலாம். தோன்றல் தமிழ் கூட்டல் பண்பு, தமிழ் பண்பு. வாழை கூட்டல் பழம், வாழைப்பழம். தமிழ் கூட்டல் பண்பு. இஸ் ஈக்வல் டு தமிழ் பண்பு, தா மே இழ் இப்பு பண்பு. பாருங்க, நிலைமொழியும் வறுமொழியும் ஒன்றாக இணையும் பொழுது இணைஞ்சிச்சு. அப்போ ஒரு புதிய எழுத்து ஒண்ணு தோன்றி இருக்கு. எனவே இது தோன்றல். நிலைமொழியும் வறுமொழியும் ஒன்றாக இணையும் பொழுது ஒரு புதிய எழுத்து உருவாகி உள்ளது. சரியா? இந்த புதிய எழுத்து உருவாகி இருக்குல்ல, இதைத்தான் நம்ம தோன்றல் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? அந்த தோன்றல் விகாரம். தமிழ் கூட்டல் பண்பு, தமிழ் பண்பு. வாழை கூட்டல் பழம், வாழைப்பழம். சரிங்களா? கல்வி கூட்டல் சோலை, கல்வி சோலை. கல்வி கூட்டல் சாலை, கல்வி சாலை. கல்லூரி கூட்டல் சாலை, கல்லூரி சாலை. கல்லூரி கூட்டல் சாலை, கல்லூரி சாலை அப்படின்னு சொல்லிக்கலாம். கல்லூரி கூட்டல் சாலை, கல்லூரி சாலை.
கல்லூரி சாலை. இச்சி சாலை, கல்லூரி சாலை. பல்கலை கூட்டல் கழகம். அடுத்து நீங்க இன்னும் 2 வருஷத்துல யூனிவர்சிட்டியில போய் ஜாயின் பண்றது வாய்ப்பு இருக்கும். 2 வருஷத்துல அப்படி ஜாயின் பண்ணீங்கன்னா அது கல்லூரி கூட்டல் சாலை, கல்லூரி சாலை வருது இல்லையா? பல்கலை கூட்டல் கழகம், பல்கலைக்கழகம். இது விகார புணர்ச்சியில தோன்றல் விகாரம். சரிங்களா? விகார புணர்ச்சியில தோன்றல் விகாரம். நிலைமொழியும் வருமொழியும் இணையும் பொழுது ஏதேனும் மாற்றம் ஏற்படி அது விகார புணர்ச்சி எனப்படும். இந்த விகார புணர்ச்சியில முதல் இடத்துல வந்து ஆனா தோன்றலாம். நிலைமொழி வருமொழியும் இணையும் பொழுது ஏதேனும் ஒரு எழுத்து இடையில உருவானால் அதற்கு தோன்றல் விகாரம் என்று பெயர். சரிங்களா? கல்லூரி கூட்டல் சாலை, கல்லூரி சாலை. பல்கலை கூட்டல் கழகம், பல்கலைக்கழகம். சரிங்களா? புரியுதுங்களா? அடுத்து தோன்றலுக்கு அடுத்து யாரு பாக்குறோம்? திரிதல் பாக்குறோம். திரிதல் ஒண்ணு, இன்னொன்னு மாறுறதுதான் திரிதல். தோன்றலுக்கு அடுத்து யார பாக்குறோம்? திரிதல். தன் நிலையிலிருந்து மாறுபடுவது திரிதல். தன் நிலையிலிருந்து மாறுபடுவது திரிதல். திரிதல் தன் நிலையிலிருந்து மாறுபடுவது திரிதல் சொல்லிக்கிறாங்க. பாருங்க, கடல் கூட்டல் பனை, கடல் கூட்டல் கரை வச்சுக்கலாம். கடல் கூட்டல் கரை என்னவா வரும்? கடற்கரை. கரை, கடற்கரை. அதாவது இங்க நிலைமொழியோட ஈற்றெழுத்து இல்லாது இருக்கிறது. இங்க இரு வந்து சேர்ந்திருக்கு. லகரம் ரகரமாக தெரிந்துள்ளது. லகரம் ரகரமாக தெரிந்துள்ளது. கடல் கூட்டல் கரை, கடற்கரை. கடல் கூட்டல் கரை, கடற்கரை அப்படின்னு பாருங்க. லகரம் ரகரமாக தெரிந்துள்ளது. சரிங்களா? சரிங்க. அடுத்து பாருங்க இன்னொன்னு, மக்கள் கூட்டல் பண்பு. மக்கள் கூட்டல் பண்பு என்ன வரும்? சொல்லுங்க, கரெக்ட் தான். மக்கட்பண்பு. பண்பு, மக்கட்பண்பு. இங்க இந்த லகரம் டகரமாக தெரிந்துள்ளது. லகரம் டகரமாக தெரிந்துள்ளது. சரிங்களா? கடல் கூட்டல் கரை, கடற்கரை. மக்கள் கூட்டல் பண்பு, மக்கட்பண்பு. சரிங்களா? வேற உங்களுக்கு தெரிஞ்ச எடுத்துக்காட்டு ஏதாவது சொல்லுங்க பாப்போம். மக்கள் கூட்டல் பண்பு, மக்கள் பண்பு சொல்லலாம். கடல் கூட்டல் கரை, கடற்கரை. கடல் கூட்டல் பனை, கடற்பனை. சரிங்களா? இந்த மாதிரி சொல்லி நீ போலாம். வேற என்ன இருக்கு? இந்த மாதிரி சொற்கள், அளவுக்கு அதிகமான சொற்கள் இந்த சிறிதல் விகாரத்தில் இருக்கு. அதாவது நிலைமொழியும் ஒரு மொழி இணையும் பொழுது நிலைமொழியோட ஈற்று எழுத்து இன்னொரு எழுத்தாக மாறி விடுவது, தெரிந்து விடுகிறது. தன் நிலையிலிருந்து மாறுபடுவது. பால் தெரிந்து விட்டதுன்னு சொல்றோம் இல்லையா? தன் நிலையிலிருந்து மாறி விடுவது திரிதல். சரிங்களா? திரிதல். இது திரிதல் விகாரத்தோட எடுத்துக்காட்டுகள் சொல்லியிருக்கோம். அடுத்து 3ஆம் இடத்துல என்ன பார்த்தோம் அப்படின்னா, என்ன பார்த்தோம்? கெடுதல். கெடுதல் அப்படின்னா கம்ப்ளீட்டா அழிஞ்சு போறது, முற்றிலுமாக மாறி விடுவது, அழிந்து விடுவது. கெட்டு போச்சுங்க அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதுதான் கெடுதல். விகார புணர்ச்சியில 3ஆம் நிலை கெடுதல். கெடுதல் விகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? கெடுதல்ல மரம் கூட்டல் வேர் என்ன வரும் சொல்லுங்க பார்ப்போம். மரம் கூட்டல் வேர், மரவேர். மரவேர் அதாவது நிலைமொழியோட ஈற்றெழுத்து இங்க வரும்பொழுது நிலைமொழி வருமொழி சொல்றோம். இங்க அந்த விளைபொருள் வரும்போது இந்த நிலைமொழியோட ஈற்றெழுத்து முற்றிலுமாக அழிக்கப்பட்டுள்ளது, அழிந்திருக்கிறது. இந்த ஈற்றெழுத்து இங்க வரல. எனவே இது கெடுதல் விகாரம். நிலைமொழியோட ஈற்றெழுத்து முற்றிலுமாக அழிந்த நிலை என்ன வந்து கூறுகிறோம்? கெடுதல். மரம் கூட்டல் வேர், மரவேர் அப்படின்னு சொல்லலாம். மரம் கூட்டல் வேர், மரவேர் என்று கூறப்படுது. சரிங்களா? இப்ப இதுவரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, புணர்ச்சி என்றால் என்னன்னு பார்த்தோம். புணர்ச்சினா நிலைமொழியின் ஈற்றெழுத்தும் வருமொழியின் முதல் எழுத்தும் ஒன்றாக இணைவது, சேர்வது, புணர்வது, கூடுவது அனைத்தும் புணர்ச்சி எனப்படும். சரிங்களா? நிலைமொழியோட ஈற்றெழுத்தும் வருமொழியோட ஈற்றெழுத்தும் வருமொழியோட முதல் எழுத்தும் ஒன்றாக இணைவது புணர்ச்சி எனப்படும். இந்த புணர்ச்சி 2 வகைப்படும். ஒன்று இயல்பு புணர்ச்சி, இன்னொன்று விகார புணர்ச்சி. ஒன்று இயல்பு புணர்ச்சி, இன்னொன்று விகார புணர்ச்சி. இயல்பு புணர்ச்சினா நிலைமொழியும் வருமொழியும் இணையும் பொழுது எந்த வித மாற்றமும் இல்லை எனில், எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னா அது இயல்பு புணர்ச்சி. சரிங்களா? வாடை கூட்டல் மரம், வாழை மரம். அதே நிலைமொழியும் வருமொழியும் இணையும் பொழுது ஏதேனும் மாற்றம் ஏற்படின் அது விகார புணர்ச்சி எனப்படும். ஏதேனும் மாற்றம் ஏற்படின் அது விகார புணர்ச்சி எனப்படும். இந்த விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படும்னா 3 வகைப்படும். ஒன்று தோன்றல், இன்னொன்று திரிதல், 3ஆம் இடத்துல கெடுதல். சரிங்களா? நிலைமொழியோட
ஈற்றெழுத்தும் வறுமொழியோட முதல் எழுத்தும் சேரும்போது இணையும் பொழுது மாற்றம் ஏற்பட்டால் விகார புணர்ச்சி. அந்த விகார புணர்ச்சி 3 வகைப்படும். 1 தோன்றல், 2 திரிதல், 3 கெடுதல். தோன்றல் அப்படின்னு சொல்லும்போது வாழை கூட்டல் பழம் வாழைப்பழம், திரிதல் சொல்லும் போது மக்கள் கூட்டல் பண்பு மக்கட்பண்பு, கெடுதல் சொல்லும் போது மரம் கூட்டல் வேர் மரவே. நன்றி. இந்த வகுப்பு இதோட முடிச்சுக்கலாம். மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.